உங்க டாக் இந்த மாதிரி கம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? கவலையே படாதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ கிடையாது. அது என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பெட்ஸ் பத்தின யூஸ்ஃபுல் நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்க டாக் கம்பிங் பண்றதுக்கு என்ன ரீசன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸைட்மெண்ட். உங்க டாக் ரொம்ப எக்ஸைட் ஆகும்போது கம்பிங் பண்ணுவாங்க. டாக்ஸ் யூஸ்வலாவே அதிக எனர்ஜியோட இருக்கும். அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருந்துச்சு, அவங்களோட நீங்க அதிகமா விளையாடல அப்படின்னாலும் இந்த மாதிரி கம்பிங் பிஹேவியர் வரும். பில்லோஸ் அண்ட் சாஃப்ட் டாய்ஸ்ல அவங்க கம்பிங் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது, அதனால அவங்க கம்பிங் பண்றாங்க. உங்க டாக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலோ இல்ல ரொம்ப ஆன்சைட்டியா இருந்தாலோ இந்த மாதிரி கம்பிங் பிஹேவியர் இருக்கும். அப்புறம் அவங்கள நம்ம கண்டுக்கவே இல்லைனாலும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்காக கூட இந்த மாதிரி கம்பிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனல் இன்டியூஸ்டு கம்பிங். இது என்ன அப்படின்னா மேல் டாக்ல செக்ஷுவல் டிசைர் அதிகமாகும் போது இந்த மாதிரி கம்பிங் பிஹேவியர் இருக்கு. டாக்ஸ் கூட நீங்க ரொம்ப நேரம் விளையாடும் பொழுது அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமா அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து குறையும். அப்புறம் அவங்க கம்பிங் பண்ணும் பொழுது ஸ்டாப், லீவ் இட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இது எதுக்குமே உங்க டாகோட கம்பிங் பிஹேவியர் குறையல அப்படின்னா உங்க வெட்டினரியை கன்சல்ட் பண்ணிட்டு ஃபேமிலி பிளானிங் பண்றது மூலமா இந்த கம்பிங் பிஹேவியரை குறைக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பெட்ஸ் வளர்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.